ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. திங்கட்கிழமையோடு வந்திருக்கிற சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அதோட சிவபெருமான்கிட்டையும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு எளிய வழிபாட்டு முறையும் 2 விஷயங்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எளியவர்க்கு கூட வலிய வந்து உதவும் எளிமையான தெய்வம் யாருன்னா அது விநாயக பெருமான் தான். இந்த விநாயக பெருமானை வணங்குவதற்கு பெருசாக நம்ம எந்த விரதமோ இல்லை பூஜை முறைகளோ வழிபாடுகளோ செய்ய தேவையே இல்லைங்க. ஒரே ஒரு அருகம்புல்லை வச்சு விநாயகா அப்படின்னாலே போதுங்க, நம்முடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சிருவார். அத்தகைய எளிமையான சக்தி வாய்ந்த முழுமுதற் கடவுளான விநாயகரை நாம் நம்முடைய சங்கடங்கள் தீர்த்து கொள்ளவும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் எளிமையான முறையில் வழிபட முடியும். அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அது என்ன வழிபாடு, அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு செய்வதற்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமில் முதல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாட்டை தொடங்கணுங்க. இவருக்கு விரதம் இருந்து பெரிய அளவில் பூஜைகள் எதுவும் செய்து வழிபட தேவையில்லைங்க. அதனால் அன்றைய தினம் அசைவத்தை மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். அதற்கு பிறகு 11 அரச இலைகளை கொண்டு வந்துடுங்க. இந்த அரச இலைகளை கொண்டு தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். சங்கடஹர சதுர்த்தி என்றாலே மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது தான் சிறந்தது. அதனால் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் படம் சிலை எதுவாக இருந்தாலும் எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களெல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 11 அகல் விளக்கை எடுத்து சுத்தமாக தொடச்சி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நாம் வீட்டில் பயன்படுத்திய பழைய அகலையே பயன்படுத்தலாங்க. புதுசாக தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது விநாயகர் படமோ சிலையோ இருந்தால் அதுக்கு முன்னாடி 11 அகல்லையும் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. நெய் ஊற்றி தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம். வசதி இல்லை அப்படின்னும் போது நல்லெண்ணெய் விற்று தீபம் ஏற்றி வைங்க. அவருக்கு நெய்வேத்தியமாக பொரிக்கடலை அவல் வச்சா கூட போதுங்க. அதுக்கு பிறகு விநாயகருக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்துட்டு ஓம் விநாயகா போற்றி, ஓம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்களை பாராயணம் செய்யுங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய சங்கடங்கள் எதுவும் அது தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கடன் தொல்லை தீரணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு உங்கள் பக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கோயிலை 11 முறை வலம் வந்துட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார சொல்லி வேண்டிக்கோங்க. கோயிலில் விநாயகருக்கு அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் நடக்கும். உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்திற்கு ஒரு பாலோ தயிரோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை அபிஷேக பொருளாக வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷம். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க. பண வரவு அதிகரிக்கும், கடன் தொல்லை நீங்கும், வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க. அடுத்து நாம் நினைச்ச காரியம் நடக்க வில்வ இலையை வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணிய எண்ணம் யாவும் எண்ணிய வண்ணம் நிறைவேற அடிபணிய வேண்டிய இறைவன் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானுக்கு உகந்த பல பொருட்கள் இருந்தாலும் வில்வம் ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. ஏக வில்வம் சமர்ப்பணம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை போதுங்க. வில்வத்தோட மகிமை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேறு எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. சிவபெருமானை என்னென்ன பொருட்கள் கொண்டு அர்ச்சனை செய்தாலும் இந்த வில்வ இலை கொண்டு செய்யப்படும் அர்ச்சனைக்கு அத்தனை மகத்துவம் உண்டுங்க. பாவங்களை நீக்கக்கூடியது, சகல சௌபாக்கியங்களை தரக்கூடிய சிவன் அருள் பெற்றது இந்த வில்வ இலை. பெரும்பாலான சிவாலயத்தில் வில்வம் ஸ்தல மரமாக கட்டாயமாக இருக்குங்க. அப்பேற்பட்ட வில்வ இலையை கொண்டு சிவபெருமானை வழிபடும் போது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. அதிலும் வில்வ இலையில் இப்படி எழுதி வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாட்டை கோயிலில் தான் போய் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டிலேயே கூட செய்யலாம். இந்த வழிபாடு செய்வதற்கு சிவலிங்கம் சிவபெருமானின் படம் இருந்தால் நல்லது, இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. ஆனால் ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் இதுக்கு கட்டாயமாக வேணுங்க. இந்த வில்வ இலையை நல்ல சுத்தமான தண்ணீரில் அப்படி இல்லைன்னா பன்னீரில் முதல்ல கழுவிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமான சந்தனத்தை குழைச்சிக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் விட்டு குழைச்சிக்கோங்க. இப்போது ஒரு சிறிய குச்சி எடுத்துக்கோங்க. அது ஊதுவத்தியோட குச்சியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பூ இருக்கு இல்லைங்களா, அதோட குச்சியாக எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற குச்சியெல்லாம் இதை எடுத்துக்க வேணாங்க.
இப்போது இந்த சந்தனம் வில்வ இலை எல்லாத்தையும் பூஜை ரூமில் வச்சுட்டு முதல்ல ஒரு தீபம் ஏற்றிடுங்க. அதுக்கு பிறகு இந்த வில்வ இலையை உங்கள் கையில் வச்சு சந்தன குச்சியில் தொட்டு எடுத்துக்கோங்க. வில்வ இலையில் ஓம் நம சிவாயா அப்படின்ற நாமத்தை எழுதுங்க. அதுக்கு பிறகு பூஜை அறையில் வச்சுட்டு ஓம் நம சிவாயா அப்படின்ற நாமத்தை 11 முறையோ இல்லை 24 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யுங்க. இதை சொல்லும்போது சிவபெருமானை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த வில்வ இலையில் இருக்கிற சந்தனம் லேசாக காஞ்சவுடன் அதை எடுத்து உங்கள் பேக்கெட்டு அப்படி இல்லைனா மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியில் கூட வச்சுக்கோங்க. இந்த வில்வ இலையுடன் நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அது நிச்சயமாக தடையின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வழிபாட்டை தினமும் கூட செய்யலாம். குறிப்பாக ஏதாவது முக்கியமான பணியாக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த வழிபாடை செஞ்சுட்டு போங்க. இதே போல் சிவாலயத்தில் போய் வில்வ இலையில் எழுதி சிவலிங்கத்திடம் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு கொண்டு போகலாங்க. பெரிய காரியங்கள் கூட ரொம்ப ஈஸியாக சித்தியாகக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிவனின் அருள் இருந்தாலே நம்முடைய செயல்கள் அனைத்தும் வெற்றிதான். அதிலும் அவர் அருள் பெற்ற இந்த வில்வ இலை நம்முடன் இருக்கும்போது தோல்வி அப்படின்ற வார்த்தை நம்ம அருகே வராதுங்க. இன்னைக்கு வீடியோவில் 2 எளிமையான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. விநாயக பெருமான் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு எப்படி எளிமையாக வழிபடுறது அப்படின்னும் நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு வில்வ இலையில எழுதி நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த வில்வ இலையை வந்து ஒன்று இருந்தால் ஒன்று எழுதிக்கலாம், இல்லைனா ஒற்றைப்படையில் எத்தனை கிடைக்குதோ அத்தனை எழுதி நீங்கள் பணப்பட்டியில் வைக்கலாம், நகைப்பட்டியில் வைக்கலாம், உங்கள் பர்ஸில் வைக்கலாம். அதாவது நீங்கள் தெய்வீகமாக நினைக்கிற இடத்துலலாம் இந்த ஒவ்வொரு இலை வைக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியே போகிறீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் நினைக்கிறத நடந்துருங்க. இல்லை மிகப்பெரிய விஷயமா நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் உங்கள் கூடவே சிவபெருமான் இருந்து அதுக்கான வழியை வந்து நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்பிக்கையோட இந்த வில்வ இலையில எழுதி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வில்வ இலையில நீங்கள் எழுதி வச்சு மனசில் நினைக்கிறது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. இது சிவன் மேலே ஆணையாக கூட நான் சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு. நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடைங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.